ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை இருந்தால் இந்த ஈஸியான ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். நினச்ச உடனே செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். பர்ஃபி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கும்போது பொட்டுக்கடலையில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும். அரைக்கும்போது நைஸாக அரைவிட்டுரும். நான் எடுத்திருக்க பொட்டுக்கடலையில் 1/4 கிலோ அளவுக்கு ஸ்வீட் வரும். நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா குருணைகள் இருந்ததுன்னா ஜல்லடையில் கொட்டி சலிச்சு எடுத்துக்கோங்க. குருணைகள் இல்லாமல் நைஸாக அரைச்சிட்டு பொட்டுக்கடலை பர்ஃபி செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோனிமே கரைஞ்சிரும். மறுபடியும் இந்த குருணைகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி சளிச்சு எடுத்துக்கணும். பர்ஃபி ரெடியான உடனே ஊற்றுறதுக்கு தட்டு அல்லது ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு பர்ஃபி ரெடியான உடனே ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த கப்பில் பொட்டுக்கடலை அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். கடாயில் சேர்த்துட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு பொட்டுக்கடலைக்கு 1 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். வாசனைக்காக ஒரு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். பாகுபதம் பார்க்க தேவையில்லை. உருளை வெல்லம் எடுத்துருக்கனால கல்மண் தூசி இருக்கும், அதை வடித்து எடுத்துடலாம். கல்மண் தூசி இல்லாத சுத்தமான வெல்லம் எடுத்திருந்தீங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா பொட்டுக்கடலை மாவை சேர்த்துடலாம். நாம் சேர்த்துருந்த வெள்ளை தண்ணியை வடிச்சிட்டு வெள்ளை தண்ணி கொதி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறணும். மாவை சேர்க்கும் போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கையெடுக்காமல் கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறணும். மாவு கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணும். அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பர்ஃபிக்கு நெய் அதிகம் தேவைப்படாது. 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். மொத்தமாக இந்த பர்ஃபிக்கு நான் 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். ஈவினிங் டயத்தில் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. நாம் சேர்த்துருந்த வெள்ளை தண்ணியை கடலை மாவு நல்லா உள்ளிழுத்துருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுருங்க. மாவு கெட்டியான பதத்துக்கு திரண்டு வந்துருச்சு. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் திரண்டு வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ நாம் நெய் தடவி வச்சிருக்க பாத்திரத்துக்கு பர்ஃபியை எடுத்து ஊற்றிடலாம். நெய் தடவுன ஸ்பூனை வச்சு சமப்படுத்தி விட்டுறணும். எந்தளவு உங்களுக்கு பர்ஃபி தடிமனாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சமப்படுத்தி விட்டுருங்க. நல்லா ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கு அப்புறமா எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு. சமமாக இருக்க மாதிரி ஒரு தட்டில் கவிழ்த்து வச்சு எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஒட்டாமல் பர்ஃபி ஈஸியாக வந்துருச்சு. எந்தளவு உங்களுக்கு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபியான
பொட்டுக்கடலை பருப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.